அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு. புதிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாக வாய்ப்பு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை மற்றும் குறைவான கனமழையை தரப்போகுதாம் இந்த செய்திக்குறிப்பில் பிரீஃபாக மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்லைன் டிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னன்ட்டு உங்களுக்கு முழுமை சார். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய பெருங்கடல் பகுதியில், குறிப்பாக அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக வெள்ளிக்கிழமையாகிய பார்த்திங்கன்னா நேற்று தினம் பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் இந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று முன்தினம் பார்த்திங்கன்னா பூமத்திய ரேகைக்கு அருகே உள்ள ஒரு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று பார்த்திங்கன்னா காலை 8:30 மணி அளவில் அதே பகுதியில் நிலவியதாக சொல்ல வராங்க. இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையை நோக்கி நகர்ந்து இன்று வலுவிழக்கக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடல் பகுதிகள், குறிப்பாக அதனையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவது காரணமாக இன்று, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு புயலாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்பு இருப்பதாக சொல்ல வராங்க. ஸோ அதனை பொறுத்த மட்டும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.